பேருந்துகளுடைய மேற்கூரையில் ஏறி இன்னமும் கூட மாநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவே போனவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா இப்பயும் கூட சாரசாரியாக போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஆனால் திரு முஸ்தபா, விக்கிரவாண்டி மாநாட்டை விட பெட்டர் ஷோன்னு சொல்ல முடியுமா? அஃப்கோர்ஸ் அந்த மாநாட்டு திடல் இதை விட சிறியது அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கிறாங்களா? நிறைய காலி பேச்சஸ் அங்கே பார்க்க முடியுது அங்கங்கே. இல்ல கண்டிப்பா மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு உற்சாகமா வராங்கன்னு. ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அதான் நீங்க வரவங்க எல்லாம் அது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வரார்கள், விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய வருவார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேசுறவங்க பாத்தீங்கன்னா 2026 மாற்றம் வேணும் நாங்க வந்திருக்கோம்ன்றாங்க. ஆனா இப்போ டிசம்பர் வரைக்கும் எலெக்ஷன் நாள் வரைக்கும் பேசுறவங்க என்ன பேசுவாங்க கேட்டீங்கன்னா, இது ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமா. எங்க பஸ் மேல ஏறி வரா, ஊரை விட்டு வரா, காலையில 6 மணிக்கு வரா, இந்த வெற்றி மாநாட்டுல விஜய் அவர்கள் என்ன பேச போறாருன்னு பாக்குறேன்னு கேட்க வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் நாளன்னைக்கு காலையில போய் 6 மணிக்கு போய் முதல் வாக்களிக்க மாட்டாங்களா? அப்போ வரக்கூடியவர்கள் இளைஞர்கள், வாக்காளர்கள், பெண்கள், இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்று முதன்மை சக்தியாக தமிழக களத்துல நிக்குதுன்றதுக்காக இன்னைக்கு மாநாடு பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி விக்கிரவாண்டி மாநாடை தாண்டி மாநாடு நெருக்கம் டைம்ல பாருங்க, இன்னும் கூட்டம் லட்சக்கணக்கான பேர் அலைமோதுவாங்க.